பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு பழையதும் புதியதும். ஆதார வசனம் 2 கொரிந்தியர் 5:17. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவுகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. எபேசியர் 5:8. முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாயிருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாயிருக்கிறீர்கள். இந்த 2 வசனங்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, தேவனுடைய பிள்ளைகள் அவர்கள் செட்டைக்குள் இருக்கும் அவரது சொந்த சம்பத்துகள். ஆனால் ஏன் இன்னும் வெற்றி வாழ்க்கை வாழ முடியவில்லை? வெளியில் இருக்கும் மக்களைப் போலவே காணப்படுகிறார்களே ஏன்? வெற்றி வாழ்க்கை என்பது ஆவிக்குரிய செழிப்பும் உலக செழிப்பும் உள்ளடக்கியது. ஆவிக்குரிய வளர்ச்சி ஸ்திரத்தன்மை இருக்கும் பட்சத்தில் உலக ஆசீர்வாதம் அவர்களை தேடி வந்தே தீரும். மத்தேயு 6:33 படி இவைகள் கொடுக்கப்படும். தேவன் வார்த்தையில் உண்மையுள்ளவர். இப்படி இருந்தும் ஏன் அவர்களால் நிலையாக இருக்க முடிவதில்லை? காரணம், அவர்கள் தங்கள் அடையாளத்தை இன்னும் அறிந்து கொள்ளவில்லை. கொஞ்சம் பழைய சுவாபம், கொஞ்சம் புதிய சுவாபம், இப்படி இருக்க முடியாது. இருந்தால் குந்தி குந்தி இடப்பக்கம் கொஞ்ச நேரம், வலப்பக்கம் கொஞ்ச நேரம் சாய்ந்து சாய்ந்து நடப்பது போல இருக்கும். முன்னேற்றம் இல்லை. நமது ஆரம்பத்தை, மறுபிறப்பை நினைத்து பாருங்கள், கவனியுங்கள். இந்த செய்தி சொன்னதையே சொல்வது போல உங்களுக்கு தோன்றினாலும் பரவாயில்லை. இருகரம் கூப்பி இயேசுவுக்குள் மன்றாடி கேட்கிறேன். இன்று நீங்கள் உங்களை அடையாளம் கண்டு கொண்டு இருப்பிடத்தை தெரிந்து கொண்டு வாழ வேண்டும் என்று விரும்புகிறேன். நீங்கள் இயேசுவோடு இணைந்து செழித்து பூரிப்பாக மனநிறைவோடு சாட்சியாக வாழ வேண்டும் என்பதே என்னுடைய விருப்பமும் என் ஜெபமும் இதுவே. நாம் எப்படி பிறந்தோமோ அதன் அடிப்படையில் தான் வளர்ச்சி. தேவன் தனது திட்டத்தை, பிரமாணத்தை ஆளுக்கு ஆள், சூழ்நிலைக்கு சூழலை தகுந்தாற்போல் மாற்றிக்கொள்வது இல்லை. தேவன் கிருபை கொடுத்தார். நாம் இயேசுவின் மேல் விசுவாசம் வைத்தோம், ரட்சிக்கப்பட்டோம். இந்த கிருபையும் விசுவாசம் இணைந்து சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரித்து புதிய மனிதனாக மாற்றிவிட்டது. அவருடைய சிலுவை மரணம், உயிர்த்தெழுதல். சிலுவை இல்லாமல் கிறிஸ்துவம் இல்லை, கிறிஸ்துவம் இல்லாமல் நமக்கு வாழ்வு இல்லை. இதை தேவனே தமது நீதிமன்றத்தில் தீர்ப்பு வழங்குகிறார். என்னவென்று, ரட்சிக்கப்பட்ட அந்த வினாடியிலிருந்து நீ நீதிமான். தேவ நீதி, என்னுடைய நீதி உம்மேல் விழுந்தது. நீ புதியவள், புதியவன். இதை நாம் ஏற்றுக்கொண்டு அவ்வப்போது நமது வீட்டு விலாசம் மாறி ஒருவர் வீட்டுக்கு முன் இருக்கிறது போலாகும். மறந்து விடுகிறோம், அடையாளத்தை மறந்து விடுகிறோம். தேவனே நம்மை பார்த்து நீ வெளிச்சமாய் இருக்கிறாய் என்று சொல்லுகிறார். இதை நாம் நம்புகிறோமா? நம்முடைய மிகப்பெரிய சோதனையை நாம் கிறிஸ்துவுக்குள் யாராக இருக்கிறோம், நமது பெலன் இயேசுவுக்குள் இருக்கிறது என்பதை மறந்து விடுவதுதான். நாம் அப்படி கொஞ்சம் இப்படி கொஞ்சம் இருக்க முடியாது. நம்முடைய அடிப்படையான இயற்கையான சுவாபத்தையே இருளிலிருந்து ஒளியாக மாற்றிவிட்டார். நமது சுவாபம் முன்னேற்றம் அடையும் என்று சொல்லவில்லை. நம்முடைய புதிய சுவாபம் ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டு விட்டது. ஒரு டார்கெட் கொடுத்தாகிவிட்டது, நிர்ணயிக்கப்பட்டு விட்டது. நம்முடைய ஆசீர்வாதம், நம்முடைய குடும்பம், நம்முடைய சமாதானம், சுகம் எல்லாம் நிர்ணயிக்கப்பட்ட ஒன்று. அது அவருக்குள் இருக்கிறது. அதை நாம் எடுத்து அணிந்து கொள்ள வேண்டும். நான் சொல்ல வருவது என்னவென்றால், இந்த புதிய சுவாபத்துடன் இசைந்து நடக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், அணிந்து கொள்ள வேண்டும். மணப்பெண்ணுக்கு எல்லா நகைகளும் கொடுக்கப்பட்டாயிற்று. அவள் அதை எடுத்து தனதாக்கி கொண்டு அணிந்து கொண்டு ஆயத்தப்பட வேண்டும். இதற்கு தேவைப்படுவது, நாம் மறுபிறப்புக்கு என்ன தேவைப்பட்டதோ அதேதான். தேவனுடைய கிருபை, நம்முடைய விசுவாசம். அவரது பாட்டில் எந்த குறையும் இல்லை. தினமும் புத்தம்புது கிருபை, அது விலகுவதே இல்லை என்று ஏசாயா 54:10 சொல்லிவிட்டார், தீர்க்கமாய் சொல்லிவிட்டார். நம்முடைய பங்கு விசுவாசித்து நடப்பதாகும். பழையது இனி என்னிடத்தில் இல்லை, எல்லாம் புதிது. தேவன் நமது அடையாளத்தை மாற்றிவிட்டார். அவருடைய சொத்துக்கு, அவருடைய சுவாபத்திற்கு நம்மை பங்கு உள்ளவர்களாக, பங்காளிகளாக மாற்றிவிட்டார். உங்களை சுற்றி அக்கினி வேலி உள்ளது. உங்களுக்காக தேவ தூதர்கள் அமர்த்தப்பட்டுள்ளார்கள். கல்லில் நடந்தாலும் முள்ளில் நடந்தாலும் உங்கள் கால் அதில் படாதபடி ஏந்தி கொண்டு நடப்பார்கள். உங்களது கரம் தேவனை நோக்கி இருக்கட்டும். உங்களது ஆத்துமா உங்களது தகப்பனை நோக்கி இருக்கட்டும். நீங்கள் நம்பி இருக்கிறது அவராலே வரும், எந்த மனிதனாலும் அல்ல, நிச்சயமாய் வரும். எந்த விஷயத்திலும் எப்போது நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உங்களை சுற்றி இருக்கும் கண்கள் காண உங்களை உயர்த்துவார். அவர் பிழைக்கிறபடியால் யோவான் 14:19 நாமும் பிழைப்போம். அவர் எப்படி பிழைக்கிறார்? ஏதோ உயிரோடு இருக்கிற இல்லை. பிதாவின் வலது வாரத்தில் அமர்ந்த சகல அதிகார துறைத்தனங்களோடு எல்லா நாமத்திற்கும் மேலாக நாமம் கொண்டு உயர்ந்த ஆளுகை செய்து பிழைத்திருக்கிறார். அப்படியே நாமும் அவருடைய வார்த்தையின்படியே அப்படியே நீங்களும் நானும் பிழைப்போம், பிழைத்துக் கொண்டிருக்கிறோம்.
சரித்திரத்தை இடம்பெறுவது ஒரு பெரிய காரியம் அல்ல. நீங்கள் சரித்திரம் படைப்பீர்கள். இதற்கு உங்களுடைய அடையாளம் தேவன் கொடுத்தது, நீங்கள் விசுவாசித்ததுமான விசுவாசமே முதலீடு. ஆமேன். வாருங்கள் ஜெபிக்கலாம். இரட்சகரே, எல்லாம் புதிது, நீ பழையது அல்ல என்று எங்களை விசுவாசிக்க வைத்தமைக்கு நன்றி செலுத்துகிறோம். புதிய ஆசீர்வாதம், புதிய பலன், புதிய கிருபை, எல்லாம் புதிது. ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்தவுடன் எல்லாம் புதிது. நீர் பூமியின் ரூபத்தை புதிதாக்குகிறவர். எங்களை புதிதாக்கி கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். இதை கற்றுக் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். இந்த செய்தியை யாரெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், தடுமாறி கொண்டிருக்கிறவர்களை பலப்படுத்துவீராக. இனி பழைய சுவாபம் அவசியம் இல்லை, பழைய திங்கிங் அவசியம் இல்லை. எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு இடைகட்டி கொண்டு எழும்ப கிருபை தருவீராக. உம்முடைய எல்லா புதிதற்கு அவர்களை பங்காளில் ஆக்கினேன் என்று சொல்லுவீராக. அவரை பலப்படுத்துவீராக சுவாமி. கரம் பிடித்து தூக்கி விடுவீராக, நடக்க செய்வீராக, இணைந்து கொள்வீராக தகப்பனே. புதிய மனிதன் என்பதை அவர்களுக்குள் வைப்பீராக சுவாமி. எல்லா மகிமை உங்களுக்கு இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன்.